பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் விருச்சிகத்துக்கு ராசியாதிபதி செவ்வாய் தான். ராசியாதிபதி செவ்வாய் அதுக்கும் மேலே வேகம் வேண்டாம், விவேகத்தோட நிதானமாக போங்க. அதே மாதிரி 8ல் செவ்வாய் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். பொதுவாக வந்து பாருங்க மேடம் விருச்சிகத்துக்கு ரகசியங்கள் இருக்கு. தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, மேடமோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுக்கு முதற்கன் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூம்மா. இன்னைக்கான டாபிக் வந்து மேம் செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி வந்து இப்போ ஒரு 48 நாள் ஒரு லாங் பீரியட்ல தான் வருது. ஸோ இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா. முதல்ல செவ்வாய் பயிற்சின்னு என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக மேடம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் இந்த செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீர தீர பராக்கிரம குணாதிசயங்கள் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாலும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, செவ்வாய் உச்சம் அடைஞ்சவங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரில் வேறு மாதிரி இருக்கும். நான் சிங்கம் மாதிரி வந்து உட்காருவேன் அப்படின்றது தான் செவ்வாயினோட கேரக்டர். அதே மாதிரி அடங்க மறு அப்படின்றது செவ்வாயினோட கேரக்டர். நான் பாட்டு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னை லைட்டாக சீன்னு அப்படின்னா கூட பெரிய நான் வந்து பார்த்திங்கன்னா 5 தலை பாம்பு மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்றதும் செவ்வாயினோட கேரக்டர். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் செவ்வாய் அப்படின்னாலே கோவம் வரும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது மேடம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வந்து வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சு முடிச்சுடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் செவ்வாய் பகவானுக்கு இருக்க தான் செய்யுதுங்க மேடம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 48 நாட்கள் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் அவருக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். ஆக மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த மாதிரி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி பாதகமான பலன் அப்படின்னா அதை என்ன பண்ணா செவ்வாய் பகவான் பிரீத்தி ஆவார், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த பதிவுல சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. செவ்வாய் பயிற்சினா என்ன, எப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாரு அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா செவ்வாய் பயிற்சியோட அந்த பலாபலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அந்த 48 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடக்க போகுது, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம், இது எல்லாமே சொல்லுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் விருச்சிகத்துக்கு ராசியாதிபதி செவ்வாய் தான். ராசியாதிபதி செவ்வாய் அதுக்கும் மேலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 1 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது அவங்க சுயஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அதே மாதிரி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். இவர் எந்த பாவத்தில் போய் இருக்காரு அப்படின்னா 8ஆம் பாவம். அதாவது ராசி அதிபன் 8ல் மறையிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா பெருசாக வந்து நல்லது கிடையாது. ஆனால் பயப்படணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா மேடம் இவங்களோட ஆயுசு, அதே மாதிரி இவங்களோட பரம்பரை சொத்து, திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள், நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா சம்பவம், அந்த மாதிரி திடீர் சம்பவங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி ஆராய்ச்சி,
அப்படின்றது இப்போ நிறைய பேர் இந்த ரிசர்ச் ஓரியன்டெட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரிசர்ச் ஓரியன்டட் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். அதே மாதிரி பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் 8ல் வந்து மறைஞ்சு இருக்கிறது அப்படின்றது விருச்சிகம் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் அப்படின்றது இவங்க ஞாபகம் வச்சுக்கணும் மேடம். பொதுவாக நைட் டைம் வந்து டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடணும். காரில் கொஞ்சம் வயசு பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஸ்பீட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. வேகம் வேண்டாம், விவேகத்தோடு நிதானமாக போங்க. நம்ம ரொம்ப அவசரமாக போகணும் அப்படின்னா 1 மணி நேரம் முன்னாடி போயிடுங்க சரிங்களா. கடைசி நேரத்தில் பரப்பரன்னு பறக்குது. இந்த பறக்கிறது விருச்சிகத்துக்கு ரொம்ப பிடிச்ச கலை அப்படின்லாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சுக்கணும்னு தெரியாது, முடியாது, எழுப்புனா கூட 5 நிமிஷமான்னு சொல்லின்னு இருக்கோங்க. அந்த கடைசி நேரத்தில் அதுங்களும் டென்ஷன் ஆகி நம்மளையும் ரொம்ப டென்ஷன் படுத்துங்க. ஆக நம்ம என்ன பண்ணோம், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களா, ஆஃபீஸ் போகிறதும் கூட இப்போ குழந்தைங்கள விட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குழந்தைங்களா தான் பிஹேவ் பண்ணுதுங்க. அதனால் விருச்சிகமாக உங்கள் வீட்டில் இருக்காங்களா, தயவு செஞ்சு சீக்கிரம் எழுப்பி விட்டுருங்க. நிதானமாக போக்கண்ணு அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் அம்மாமார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ல் செவ்வாய் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். அந்த திடீர் அதிர்ஷ்டம் என்ன, விருச்சிகம் வீடு வாங்கலாம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு தோணும். நம்ம அப்பா என்னம்மா, அப்பா வசதியால் இருந்து என்னம்மா பிரயோஜனம், நம்மளுக்கு இன்னும் வர்றது இல்லையேம்மா, அப்பா வீட்டு ஆளுங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டு தானம்மா இருக்காங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்குது. பிள்ளை விருச்சிகமா இப்போ அப்பா வழி சொத்து அப்படின்றது நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அடையா மேடம் நீங்கள் அது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வரதுக்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா மேடம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பூர்வீகத்துலேருந்து எங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குங்க, சில லட்சமாவது நம்ம கைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது உண்டு. 8 செவ்வாய் இந்த மாதிரி ப்ளஸ் அப்படின்றத ஏற்படுத்துவோம். திடீர் மாற்றம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திடீர் நிகழ்வு அப்படின்றத ஏற்படுத்துவோம். ஆரோக்கியத்தில் எப்பயுமே கவனம் தேவை. பொதுவாக இந்த மத்தியம வயசு விருச்சிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம், அவங்களுக்கு ஏதாவது ரகசியங்கள் இருக்குது, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இதை பற்றி யோசிக்க வேண்டாம். அப்போ பொதுவாக வந்து பாருங்கள் மேடம், விருச்சிகத்துக்கு ரகசியங்கள் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குங்க அப்படின்னா அந்த சீக்ரஸிஸ் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு மேடம். ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படி தெரியும், ஏதா தெரியும், இதுங்களே அடிச்சுக்கோங்க, இதுங்களே சண்டை போட்டுக்கோங்க. தெரியாத ஒரு உறவுமுறை இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு அந்யோன்யம், ஏதோ ஒரு பாசம், அதனால் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எனக்கும் என்னோடய பார்ட்னருக்கும் வந்து பெருசாக ஒத்து வரல, நான் ஒன்று பேச அவள் ஒன்று பேச, நான் ஒன்று பேச அவன் ஒன்று பேச, இப்படின்ற மாதிரி சில இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, மனஸ்தாபம், மனமுட்டம், இதனால் மற்றவங்களுக்கு தெரிய இவங்களே படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேடம். இதில் கவனம் தேவை. அதே மாதிரி பெண்கள் கணவனோட ஆரோக்கியத்தில் ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, அவர் வந்து வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அவருக்கு வந்து டயட்டு, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட டாக்டரை கேட்டு செய்யறது, இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா இதில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரிசர்ச் ஓரியன்ட் ஒரு ஸ்டடீஸில் இருக்க பிள்ளைங்க அவங்களோட ரிசர்ச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். என்ன ரிசர்ச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த வந்து நான் தீசிஸ் கொடுத்துட்டே இருக்கேங்க, பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு அதுக்கு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரிஜெக்டட் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த தீசிஸை சப்மிட் பண்ணுறவங்களுக்கு தான் அதனோட கஷ்டம் தெரியும். எத்தனை முறை பேப்பருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் இந்த குறை அந்த குறை லொட்டு லொசுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டே இருப்பாங்க. நான் வந்து பெரிய ஆள் அப்படின்றத அப்போ தான் காமிக்க முடியும் உங்களால். நீ என்னை மதிக்கல, நான் இப்போ பாரு யாருன்னு உன்னை காமிக்கிறேன், அந்த மாதிரி நம்மளோட பேப்பர்ஸை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா கூட இந்த காலகட்டம் பிஹெச்டி பண்ணுறவங்க, எம்ஃபில் பண்ணுறவங்க, நாங்கள் தீசிஸ் கொடுத்துட்டே இருக்கோங்க, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது மாறும். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணுறேன், அந்த ரிசர்ச் எனக்கு அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக வர மாட்டேங்குது, நான் பண்ணுற ரிசர்ச் எல்லாமே ஃபெயிலியர் நோக்கி போகுது அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் பண்ணக்கூடிய ரிசர்ச் சக்ஸஸ் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மருத்துவம் சார்ந்து உங்களோட ரிசர்ச்சாக இருக்குது, அதே மாதிரி இறையாற்றல் சார்ந்து உங்களோட ரிசர்ச்சாக இருக்குது, ஒரு ஞானத்தை தேடி உங்களோட ரிசர்ச்சாக இருக்குது, ஆஸ்ட்ராலஜி சார்ந்து உங்களோட ரிசர்ச்சாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் மேடம். இவங்க சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உலக மக்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
இவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் என்ன மேம்? அது பிளஸ்ஸா மைனஸா? அது மைனஸ் தான் வரும் மேடம். அந்த மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்காங்க, கண்டிப்பாக வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு மேடம். இதுதான் அந்த சம்பவம்னு சொல்லலாம். இதில் உங்கள் கவனமாக இருக்கணும் மேடம். நிச்சயமா மேம். இப்ப இதை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. இல்லை மேடம், இது எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் அப்படி. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் உஷாரா இருப்பது சிறப்பு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது கண்டிப்பாக இந்த ராசியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.